of C++. So what is feature? So feature க்கு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். So மொபைல் ஃபோன் எடுத்துக்கலாம். So இப்போ வந்து ஆப்பிள் ஐஃபோன் எடுத்துக்கலாம். So ஆப்பிள் ஐஃபோனுடைய feature அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதோடைய மெமரி ஸ்டோரேஜ் பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு 128 GB இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய ரேம் பார்ப்போம். ரேம்ன்றது 6 ஜிபியாக இருக்கலாம், 4 ஜிபியாக இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அதனுடைய கேமராவுடைய குவாலிட்டி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆப்பிள் ஐஃபோனுடைய ஃபீச்சர் சிறப்பம்சங்கள். இப்போ அட்வான்டேஜ் அப்படின்னா என்ன? ஏன்னா ஃபீச்சர்ன்றது வேற, அட்வான்டேஜ் அப்படின்றது வேற. இப்போ இந்த மொபைல் ஃபோன் ஆப்பிள் ஐஃபோன் இருக்கு இல்லையா, அது வந்து 128 GB இருக்கு. அது வந்து 50,000 ரூபாய். இதே சாம்சங் மொபைல் ஃபோன் அதுல வந்து 128 GB தான். ஆனா அது வந்து 15,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா நம்மளுடைய தேவை என்ன? 128 GB, அவ்வளவுதான். அது வந்து நம்மளுக்கு சாம்சங்ல கிடைக்குதுன்னா நம்ம 15,000 கொடுத்து ஈஸியா குறைஞ்ச விலையில வாங்கிட்டு போயிடுவோம். அதுதான் அட்வான்டேஜ். நமக்கு தேவையானது குறைஞ்ச விலையில கிடைக்குதுன்னா அதுதான் நம்மளுடைய அட்வான்டேஜ். ஸோ ஃபீச்சர்ன்றது வேற, அட்வான்டேஜ்ன்றது வேற. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஃபீச்சர்ஸ் ஆஃப் C++, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அட்வான்டேஜஸ் ஆஃப் C++. ஓகே, இப்போ இந்த C++ லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு ஒரு 12 ஃபீச்சர் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி C++ அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து சிம்பிளா இருக்கும், ஈஸியான லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னா C லாங்குவேஜ்ல இருந்து வந்திருக்கு. C லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பேசிக் கான்செப்டுமே இந்த C++ல இருக்கு. பிளஸ் எக்ஸ்ட்ராவா அடிஷ்னலா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 12 ஃபீச்சர்ஸை தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து சிம்பிள். ஸோ C++ லாங்குவேஜ்ல ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும். ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டோ ஒரு நியூ ப்ரோக்ராமரோ ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணிடலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து C++ லாங்குவேஜ் ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னாலே ப்ரோக்ராம்ஸை பெரிய ப்ரோக்ராம் அப்படின்னா அதை சின்ன சின்ன ப்ரோக்ராம் கூட டிவைட் பண்ணிட்டு நம்ம தேவையான போது அந்த ப்ரோக்ராம்ஸை கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ப்ரோக்ராம் டெவலப் பண்றது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் ஆயிடும். ஓகே, அதே மாதிரி ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் கோடு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை ரீயூஸும் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலுடைய ப்ரோக்ராம் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் நீங்க எடுக்கிறீங்க, ஃபேக்கல்டி டீடைல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு தனியா கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் C++ல. ஸோ ஃபேக்கல்ட்டிக்கு தனியாக C++ல கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா C++ல ஊப்ஸ் கான்செப்ட்ல நிறைய கான்செப்ட் இருக்கு. அது மூலமா நீங்க அதை கம்பைன் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி ரீயூஸும் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட யூஸ். ஸோ ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்றது ஈஸி ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா ரிச் செட் ஆஃப் லைப்ரரிஸ். அப்படின்னா இப்போ cout/cin இந்த ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க, iostream.h ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணா போதும். அப்ப அந்த ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணாலே போதும், நீங்க என்ன ஃபங்க்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதுதான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஹெடர் ஃபைல்ஸா கொடுத்துட்டாங்க. அது எல்லாமே லைப்ரரிஸா இருக்கு. அதான் ரிச் செட் ஆஃப் லைப்ரரிஸ். ஸோ அதுவும் வந்து ப்ரோக்ராம் கிரியேட் பண்றது ஈஸி ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஃபோர்த் பாயிண்ட், இது C லாங்குவேஜ் நீங்க படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா C++ படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால படிக்கிறது ப்ரோக்ராம் டெவலப் பண்றது இந்த ரெண்டுமே வந்து சிம்பிளா மாறிடும். செகண்ட் ஃபீச்சர் வந்து ரிச் லைப்ரரி. ஸோ C++ லாங்குவேஜ்ல பில்டின் லைப்ரரிஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ ஏற்கனவே கிரியேட் பண்ணி அந்த லைப்ரரிஸ்குள்ள ஹெடர் ஃபைல்ஸும் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அதை யாருனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் டெவலப் பண்ணும் பொழுது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதனால நம்ம ப்ரோக்ராம் டெவலப் பண்ற ப்ராசஸ் என்ன ஆயிடுது, ஃபாஸ்ட் ஆயிடும், பெட்டர் ஆயிடும். இதுதான் இந்த இதனுடைய யூஸ். இப்போ முக்கியமான பில்டின் லைப்ரரிஸ் எல்லாம் பார்க்கலாம். iostream யூஸ் பண்ணும்பொழுது நம்ம இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் cin cout அது யூஸ் பண்ண முடியும். fstream அப்படின்னும் போது ஃபைல் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ்க்கு தேவையான அந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ண முடியும் ப்ரோக்ராம்ல. cmath, ஸோ மேத் லைப்ரரி ஃபங்க்ஷன், அதாவது சைனு காசு இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண முடியும். ctime அப்படின்னும் போது டேட் அண்ட் டைமை வந்து நம்ம மேனிபுலேட், அது அப்படின்னா அவுட்புட்ல வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். மெமரி அப்படின்னும் போது மெமரி வந்து அலாகேட் பண்ற ப்ராசஸ்ல வந்து இந்த மெமரி ஹெடர் ஃபைல்ஸ் வந்து நம்மளுக்கு சில ஃபங்க்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, இதெல்லாம் வந்து முக்கியமான C++ல யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரிஸ்.
ஸோ தேர்ட் ஃபீச்சர் வந்து கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ்னா அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் நீங்கள் அப்பர் கேஸில் ஒரு நேம் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபுல்லாக அது அப்பர் கேஸில் தான் இருக்கணும். அதுக்கு பதிலாக நீங்கள் அதே நேமுக்கு போய் லோவர் கேஸில் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நேமே இல்லை, நீங்கள் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெசேஜ் வந்து காட்டும். ஸோ அதனால் C++, ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாமே கேஸ் சென்சிட்டிவான லாங்குவேஜஸ். அதே மாதிரி கேஸ் சென்சிட்டிவே இல்லாத லாங்குவேஜஸும் இருக்குது. HTML, ஃபோர்ட்ரான், SQL, பேசிக் இதெல்லாமே நீங்கள் ஸ்மாலில் கிரியேட் பண்ணிவிட்டு அப்பர்லையும் கொடுக்கலாம், அப்பரில் கிரியேட் பண்ணி ஸ்மால்லையும் கொடுக்கலாம். பட் C++ல அப்பரில் கிரியேட் பண்ணால் அப்பரில் தான் கொடுக்கணும், ஸ்மாலில் கிரியேட் பண்ணால் நேம்ஸு ஸ்மாலில் தான் கொடுக்கணும். ஸோ ஃபோர்த் ஃபீச்சர் வந்து பாயிண்டர்ஸ். ஸோ பாயிண்டர் அப்படின்றது C++ லாங்குவேஜில் இருக்குது. இது வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணாது, இன்னொரு வேரியபிளுடைய அட்ரஸை தான் வேல்யூவாக ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மெமரியோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால இது எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா மெமரி மேனேஜ்மெண்ட், அதாவது டைனமிக் மெமரி அலோகேஷனில் பயன்படுது. அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணலாம், அரேஸில் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ், அதாவது ப்ரோக்ராமுடைய அந்த ஸ்பீடு வந்து என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஃபிஃப்த் ஃபீச்சர் வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட். ஸோ பிளாட்ஃபார்ம் அப்படின்றது இங்கே ஓஎஸை குறிக்கும். ஓஎஸ்ன்றது விண்டோஸாக இருக்கலாம், இல்லை ஒரு மேக் ஓஎஸாக இருக்கலாம், இல்லை லினக்ஸாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் ஓஎஸ். ஸோ அந்த பர்டிகுலர் ஓஎஸை மட்டுமே சார்ந்தது. விண்டோஸ்னா விண்டோஸை மட்டும்தான் சார்ந்தது. அதுதான் இங்கே கான்செப்ட். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லேப்டாப் இருக்கு, அந்த லேப்டாப்ல விண்டோஸ் ஓஎஸ் இருக்கு, அதில் கோட் பிளாக் சாஃப்ட்வேர் இருக்கு. அதில் வந்து நீங்கள் ஒரு C++ ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணுறோம், ஒரு அடிஷன் ப்ரோக்ராம். add.cpp கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. அப்போ அது ஒரு சோர்ஸ் ஃபைல். இந்த இதை கம்பைல் பண்ணும்போது இந்த .cpp ஃபைல் வந்து என்னவா புது ஃபைலாக கிரியேட் ஆகுது, add.opj ஆப்ஜெக்ட் ஃபைலாக கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஃபைல் வந்து நம்ம போட்டிருக்க விண்டோஸை பேஸ் பண்ணி கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த இதை போயிட்டு வேற ஒரு ஓஎஸ்ல போட்டிங்க அப்படின்னா விண்டோஸ் ஓஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபார்மெட் வந்து வேற ஒரு ஓஎஸ்ல வந்து சப்போர்ட் ஆகாது. விண்டோஸ் வந்து விண்டோஸ்ல மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். ஓபிஜே காப்பி பண்ணி நீங்க விண்டோஸ்ல போட்டு ரன் பண்ணீங்கன்னா ரன் ஆயிடும். இதே வந்து ஓபிஜே ஃபைல காப்பி பண்ணி மேக் ஓஎஸ்ல போட்டால் ரன் ஆகாது, லினக்ஸ்லேயே ரன் ஆகாது. ஸோ அதான் கான்செப்ட். நீங்க ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணி அதை வந்து கம்பைல் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்பைல் பண்ண ஃபைலு விண்டோஸ்ல கம்பைல் பண்ணியிருந்தீங்கன்னா அது விண்டோஸ்ல மட்டும்தான் ரன் ஆகும், வேற எந்த ஒரு ஓஎஸ்லயும் ரன் ஆகாது. தான் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சிக்ஸ்த் ஃபீச்சர் வந்து போர்ட்டபிலிட்டி. போர்ட்டபிலிட்டி அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஈஸியாக கேரி பண்ணி கொண்டு போக முடியும், அதான் போர்ட்டபிள். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் போர்ட்டபிலிட்டி அப்படின்னா மெஷின் இன்டிபெண்ட், அதாவது மெஷினை வந்து ஒரு குறிப்பிட்ட மிஷினை மட்டுமே சார்ந்து இருக்காது, எந்த மிஷின்லனாலும் நம்ம அதை கொண்டு போக முடியும். C++ ப்ரோக்ராமை கொண்டு போய் நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ண முடியும். அது எப்படி முடியும்? அதான் ஏற்கனவே நம்ம பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு பார்த்தோமே, அதாவது ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிட்டோம். ஒரு ஓஎஸ் வந்து இப்போ விண்டோஸ் ஓஎஸ் இருக்குன்னா விண்டோஸ் ஓஎஸ்ல நீங்கள் அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பைல் பண்ண அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஒரு ஓஎஸ்ல போட்டிங்கன்னா அது ரன் ஆகாது. ஆனால் ஒரு கம்ப்யூட்டரில் ஓஎஸ் வந்து விண்டோஸு, அதை நீங்கள் ஜஸ்ட் ப்ரோக்ராமை கிரியேட் மட்டும் பண்ணுறீங்க. அப்போ சிபிபி ஃபைல் மட்டும்தான். இந்த ஃபைலை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேற ஒரு ஓஎஸ், வித்தியாசமான டிஃப்ரெண்ட் ஓஎஸ், லினக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆப்பிள் ஓஎஸாக இருக்கட்டும், அந்த ஓஎஸில் போட்டு நீங்கள் அந்த சிபிபி ஃபைலை கம்பைல் பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெஷின் இன்டிபெண்ட். நீங்கள் கம்பைல் பண்ணாத வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு கம்ப்யூட்டர்லனாலும் எந்த ஒரு ஓஎஸ்லனாலும் நீங்கள் மாற்றி போட்டு கம்பைல் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? செவன்த் ஃபீச்சர் வந்து கம்பைலர் பேஸ்டு. ஸோ C++ ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கம்பைல் பண்ணதுக்கப்புறம் ரன் பண்ண முடியும். ஸோ கம்பைலேஷன் இல்லாமல் ரன் ஆகாது. ஸோ இந்த கம்பைலேஷன் என்ன நடக்குதுன்றது சின்ன ப்ராசஸ். ஓகே, இப்போ prog1.cpp இது ஒரு சோர்ஸ் ஃபைல். இந்த சோர்ஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். இப்போ கம்பைல் கொடுத்துட்றீங்க. கம்பைல் கொடுத்ததும் உள்ளே என்னென்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து C++ ப்ரீ ப்ராசஸர்.
ப்ரீ ப்ராசஸர்னா ப்ரோக்ராம் ஹேஷ் இன்க்ளூட் ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் வந்து உள்ள ஆட் நம்மளுடைய ப்ரோக்ராம்குள்ளே வந்து உள்ள ஆட் பண்ணோம். சிஇன் சிஅவுட்டுக்கெலாம் வந்து குறிப்பிட்ட ப்ரோக்ராம் கோட் இருக்கும், அதெல்லாம் வந்து உள்ள ஆட் பண்ணி பெரிய ப்ரோக்ராமாக மாற்றும். ஸோ அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுதுன்னா அசம்பிளர் ஃபைலை வந்து கம்பைலர் வந்து அடுத்து கிரியேட் பண்ணுது. அசம்பிளர் ஃபைல் அப்படின்றது நம்மளுடைய சிபியூ இருக்கு, நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கு சிபியூ இருக்கு இல்லையா, அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுக்கு ஏத்தாப்புல அந்த ப்ரோக்ராம் கூட மாத்துது. அதுதான் prog1.sன்ற ஃபார்மேட்ல இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அசம்பிளர் என்ன செய்யுதுன்னா அசம்பிளர் வந்து அதை .o ஃபைலா மாத்துது. .oன்றது வந்து ஆப்ஜெக்ட் கோட் ஃபைலு. இது வந்து மிஷின் கோடா வந்து கன்வெர்ட் ஆகும். இது வந்து கம்ப்ளீட்டா மிஷின் கோடா வந்து இன்னும் வந்து ஆகலை. என்னன்னா இங்க லிங்கர் அப்படின்ற 4th ப்ராசஸ் வந்து நடக்கணும். லிங்கர் அப்படின்னா நீங்க ப்ரோக்ராம்ல .cpp அதுல வந்து வேற ஒரு .cpp ஃபைலை ப்ரோக்ராம்குள்ள கொடுத்துருக்கீங்கன்னா அப்ப அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். அப்ப 2 ஆப்ஜெக்ட் ஃபைல் இருக்கும். அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி லிங்க் பண்ற ப்ராசஸ் தான் இந்த லிங்கர்ன்ற ப்ராசஸ்ல நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டா ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா நம்மளுக்கு .exe ஃபைலா நமக்கு ஜென்ரேட் ஆகி கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த கம்பைலர்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ப்ராசஸிங் நடக்கும், செகண்ட் வந்து கம்பைலர் நடக்கும், அதுக்கப்புறம் அசம்பிளர், அதுக்கப்புறம் லிங்கர். இந்த 4 ப்ராசஸ் வந்து இந்த கம்பைலேஷன்லயே நடக்குது. ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் தான் 8th ஃபீச்சர். ஸோ அப்படின்னா என்ன, ப்ரோக்ராமுக்கு தேவையான மெமரியை ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது கிரியேட் பண்ணவும் முடியும், அதே மாதிரி தேவையில்லை அப்படின்னா மெமரியை ஃப்ரீ பண்ணவும் முடியும். அதுக்கு C++ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ், பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நம்ம ப்ரோக்ராம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டர் ஆகும், ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து செயல்படும் அப்படின்றது தான் இந்த மெமரி மேனேஜ்மெண்டோடைய யூஸ். ஸோ 9th ஃபீச்சர் வந்து மெயின் கான்செப்ட். C++நாலே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதில் இருக்கக்கூடிய மெயின் கான்செப்ட்லாம் என்னென்ன, கிளாஸு, ஆப்ஜெக்ட், என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ், இதெல்லாமே இந்த ஊப்ஸில் இருக்கக்கூடிய மெயின் கான்செப்ட்ஸ். ஓகே, இதனால இந்த கான்செப்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ரோக்ராம் கோடுடைய எஃபிஷியன்சி அதிகமாகுது. எஃபிஷியன்சி அப்படின்றது அந்த ப்ரோக்ராம் வந்து ஃபாஸ்ட்டாக செயல்பட முடியும், அதே மாதிரி குவாலிட்டி அதிகரிக்குது, அதே மாதிரி காஸ்ட் வைஸ் லெஸ் அப்படின்றதான் அந்த எஃபிஷியன்சி. ஓகே, ஸோ 10th ஃபீச்சர் வந்து எக்ஸ்டென்சிபிள். எக்ஸ்டென்சிபிள்னா இந்த ஐடி வேர்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலைமையிலிருந்து அதை வந்து மாடிஃபை பண்ணி அதை பெருசாக வந்து நம்ம கொண்டு போகிறது தான் வந்து எக்ஸ்டென்சிபிள். அதாவது புது வேர்ஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கணும், அதுதான் எக்ஸ்டென்சிபிள். அப்போ C++ லாங்குவேஜும் வந்து அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. புது வேர்ஷன்ஸ் வந்து அது நியூ ஃபீச்சர்ஸோட புது வேர்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும், அதுதான் எக்ஸ்டென்சிபிள். ஸோ 11th ஃபீச்சர் வந்து சின்டாக்ஸ் பேஸ்டு. ஸோ C++ லாங்குவேஜும் சரி, சி லாங்குவேஜ், ஜாவா, .NET இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் ஸ்ட்ராங்லி டைட் சின்டாக்ஸ் பேஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இப்படி தான் இந்த சின்டாக்ஸை யூஸ் பண்ணணும், அதாவது இஃப் கண்டிஷன்னா இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னா அப்படி தான் கொடுக்கணும். நீங்கள் லைட்டாக அந்த டிஃப்ரென்ஸ், ஒரு பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுல தப்பாக கொடுத்தா கூட கம்பைலர் உங்களுக்கு என்ன ஆயிரும்னா சின்டாக்ஸ் எரர் காமிச்சிரும். அதனால இந்த ஸ்ட்ராங்லி டைட் சின்டாக்ஸ் பேஸ்ட் லாங்குவேஜ். ஸோ 12th ஃபீச்சர் வந்து ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல். ஸோ கம்பைலர் பேஸ்டு லாங்குவேஜ் எப்பவுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ C++ ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக செயல்படக்கூடிய லாங்குவேஜ். இது இன்டர்பிரட்டர் பேஸ்டுனா உங்களுக்கு ஸ்லோவாக தான் கம்பைல் ஆகும், ரன் ஆகும். அது எக்ஸாம்பிள் வந்து ஜாவா, பைத்தான். இப்போது C++ அப்போ உங்களுக்கு கம்பைலர் பேஸ்டு, அப்போ இது ஃபாஸ்ட்டாக செயல்படுறதுனால இப்போ இருக்கக்கூடிய நிறைய கேம்ஸ், அதாவது என்ஜின்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, வீடியோ கேம் என்ஜின்ஸ். இது என்னன்னா ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரில் போயிட்டு நீங்கள் புதுசாக ஒரு கேமை வந்து உருவாக்கிட்டு அதை டெஸ்ட் பண்ணி நீங்கள் புதுசாக ஒரு அப்ளிகேஷனே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஈவன் எந்த ஒரு கேம் நாலேஜ், அதாவது அந்த சாஃப்ட்வேர் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் போயிட்டு அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த வீடியோ கேம் இன்ஜின்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை C++ லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இது கம்பைலர் பேஸ்டுனால மட்டுமே இந்த யூஸ்ஃபுல் உங்களுக்கு.